ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஒரு சமயம் ஸ்ரீ மகாபெரியவா பகவத்கீதையை பத்தி காஞ்சி மடத்துல அங்க இருக்கிற எல்லாருக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஒரு பக்தர் மகாபெரியவா கிட்ட பணிவோட ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதைய ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் உபதேசம் செஞ்சார்? தர்மத்துல சிறந்த தர்மருக்கு உபதேசம் செஞ்சிருக்கலாமே. அப்படி இல்லைன்னா வயசுல பெரியவரான பீஷ்மருக்கு உபதேசம் செஞ்சிருக்கலாமே. ஏன் அர்ஜுனனை தேர்வு செஞ்சார் அப்படின்னு அந்த பக்தர் பெரியவா கிட்ட கேள்வி கேட்டார். மகா பெரியவா பதில் சொல்ல ஆரம்பிச்சார். உன்னோட கேள்வி ரொம்ப இயற்கையானதுதான். நீ கேட்ட இதே கேள்விய அர்ஜுனனே பகவான் கிருஷ்ணர் கிட்ட கேட்டிருக்கான். அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? மனித குலத்தை உயர்த்துற மிக பெரிய தத்துவ சுரங்கமான பகவத்கீதைய சொல்ல ஏன் என்ன தேர்ந்தெடுத்தாய் மாதவா? பிதாமகர் பீஷ்மர் கிட்ட சொல்லி இருக்கலாம், இல்லன்னா எங்க 5 பேர்ல மூத்தவர் தர்ம நியதிகளை கடைபிடிப்பவர் அண்ணன் யுதிஷ்டன் கிட்ட சொல்லி இருக்கலாம். பக்திமானான அண்ணன் பீமன் கிட்ட சொல்லி இருக்கலாம். ஏன் என்ன தேர்ந்தெடுத்தன்னு பகவான் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான். பகவான் கிருஷ்ணரே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். அர்ஜுனா, நீ என்னோட நெருங்கிய நண்பன், என் மேல ரொம்ப அன்பா இருக்க, அதனால நான் உனக்கு கீதைய சொல்லல. பீஷ்மர் அறங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவர் தான். சாஸ்திரங்களை உணர்றதால மட்டும் ஒரு மனிதனுக்கு சிறப்பு வந்துராது, அத கடைபிடிக்கிறதாலதான் சிறப்பு. கௌரவர்கள் அதர்மம் செய்றாங்கன்னு தெரிஞ்சும் பீஷ்மர் அவங்க பக்கமே இருக்கிறார். அதே சமயம் பாண்டவர்களை தனியா பார்க்கும்போது தர்மம் வெல்ல ஆசீர்வதிக்கிறதா சொல்றார். இது 2 வேஷம் போடுற மாதிரி இருக்கு. சொல்லும் செயலும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறவன் தான் உத்தமன். பீஷ்மர் அப்படிப்பட்டவரா இல்ல. அதே மாதிரி யுதிஷ்டன் கீதை உபதேசம் கேட்க தகுதியானவன்கிறது உன் எண்ணம். அவர் நல்லவர் தான், ஆனா முன் யோசனை இல்லாதவர். தவறு செஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறவர், அது அவரோட இயல்பு. யுதிஷ்டர் நீதியையும் தர்மத்தையும் பின்பற்றுபவர் தான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அவரால சரியான நேரத்துல தன் கடமை என்னன்னு உணர முடியல. அடுத்தது பீமன். அவன் அளவற்ற பலசாலி, பக்திமானும் கூட. ஆனா அவன் கிட்ட மனோபலம் இல்ல. வீண் கோபத்தால அவன் செஞ்ச விபரீதங்கள் அதிகம். அர்ஜுனா, நீ இவங்கள மாதிரி இல்ல. மாவீரன், எல்லா அஸ்திர வித்தைகளும் தெரிஞ்சவன். இருந்தாலும் நீ முன் யோசனை உடையவன். அதுதான் உன்னோட தனிச்சிறப்பு. உன்னை விட வயசுலையும் அறிவுலையும் பெரியவங்களை மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்களுக்காக நீ என்கிட்ட வாதம் பண்ற. போர்க்களத்துல இருந்தாலும் உற்றார் உறவினர்கள் பெரியவங்களை எப்படி கொல்றது? இது தேவைதானா? இந்த யுத்தமும் இழப்பும் தேவையில்லைன்னு நீ யோசிக்கிற. இத்தனை பேரையும் இழந்து அரசாட்சியை அடைகிறதால என்ன பெருமை இருக்க முடியும்னு கலங்கி போய் உட்கார்ந்துட்ட. பிச்சை எடுத்து வாழ்றதுக்கும் நான் தயார்னு என்கிட்ட சொல்ற. நீ பதவி வெறியன் இல்ல. பழைய விரோதங்களுக்கு பழி வாங்கணும்னு முன்னாடி நீ நினைச்சாலும் போர்க்களத்துல அவங்கள மன்னிச்சு போரே வேண்டாம்னு நினைக்கிற மனசு உன்கிட்ட இருக்கு. எந்த தருணத்திலையும் நீதி எது அநீதி எதுன்னு சிந்தனை பண்ற நீ. நீதியான வழியில நடக்க எல்லாத்தையும் தியாகம் செய்ய மன வலிமை வேணும். தன்னுடைய புனிதமான கடமைய உணர்றவனுக்கு தான் கீதை கேட்கிற தகுதி உண்டு. இதெல்லாம் தான் நான் உனக்கு கீதையை உபதேசிக்க காரணங்கள். இதை தவிர தனிச்சலுகை எதுவும் இல்ல அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லி முடிச்சார். அர்ஜுனனும் அகந்தை எதுவும் இல்லாம அடக்கத்தோட பகவான் கிருஷ்ணரை வணங்கி நின்றான். மகா பெரியவா தொடர்ந்து என்ன சொன்னார்னா, நாம அர்ஜுனனை மாதிரி செய்யற தொழில்ல திறமையா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அன்போடையும் இரக்க குணத்தோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் தர்ம சிந்தனையோடையும் இருந்தா பகவான் கிருஷ்ணர் எப்பவும் நம்ம கூட இருந்து நமக்கான நியாயத்தை நிச்சயமா கொடுப்பார். மகா பெரியவா தொடர்ந்து என்ன சொன்னார்னா, போருக்கு முன்னாடி துரியோதனனும் அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணர் கிட்ட உதவி கேட்க போனாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் போர்ல ஆயுதம் ஏந்தி சண்டை போட மாட்டேன், ஆனா நிராயுதபாணியா உங்களுக்கு துணையா போர்க்களத்துல நிப்பேன். உங்களுக்கு ஆயுதம் ஏந்தாத நான் வேணுமா, இல்ல என்னோட பெரும் படையான நாராயணி சேனை வேணுமான்னு கேட்டார். துரியோதனன் எனக்கு நாராயணி சேனை தான் வேணும்னு கேட்டான். ஆனா அர்ஜுனன்
கிருஷ்ணா, நீ ஆயுதம் ஏந்தலனாலும் பரவாயில்ல, எனக்கு தேரோட்டியா இருந்து தர்மத்துக்கான வழி எதுவோ அந்த திசையில என்ன அழைச்சிண்டு போன்னு சொன்னான். இறைவன் எப்பவும் பொன், பொருள், பதவி, அதிகாரம் இப்படியான விஷயங்களை வேண்டவங்களுக்கு கண்டிப்பா அதை கொடுப்பார். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இறைவன் கிட்ட நீ மட்டும் எனக்கு போதும்னு சொல்றவங்களுக்கு தர்மத்துக்கான வழிய காட்டி கூடவே இருப்பார். அதனாலதான் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்து பகவத்கீதையை உபதேசம் செஞ்சார். அவங்க கூடவே இருந்து தர்மத்தை நிலைநாட்டினார்னு சொல்லி மகா பெரியவா தன் அருளுரைய முடிச்சார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.